Hey, hi friends, welcome to Grace Entertainment. இது ஒரு ஒன் டே ட்ரிப். எங்கே போகிறோம்னா அங்கே வந்து தடா வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ஃபேமிலியோட. வந்துட்டா வாடி ஆட்டோ வந்து நானும் என் பொண்ணுலாம் ஆட்டோ புக் பண்ணியாச்சு. ஆட்டோ வந்துட்டு இருக்கு. ஆட்டோலேருந்து பஸ்ஸு நிறைய பிளான்ஸு. அப்படியே அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணலாம். சாய்வேங்க பையன் ரொம்ப டென்ஷன் ஆகிறான். அதெல்லாம் ஏதாவது பேசினே இருக்கிறான். அப்படி வாங்க தடா ஃபால்ஸ் போகலாம். என் பொண்ணு வந்துட்டா, என் பையனை வந்து நிற்கிறான். டேய் போகலாமா தடா ஃபால்ஸு? எங்கே போகிறோம்? நீ ஃபால்ஸ் பார்த்துருக்கிய? ஃபால்ஸ் எப்படி இருக்கும்? இவன் நிறையா ஃபால்ஸ் பார்த்துருக்கான். என் பொண்ணுக்கு தான் ஃபால்ஸ் பார்த்து ஃபஸ்ட் டைம் வரான்னு நினைக்கிறேன். ஃபால்ஸ் எதாவது ஞாபகம் இருக்கா உனக்கு? டிக்கி ஒரே ஆட்டம். என்னது? என்னடா ஹாய் சொல்லு பிளாக். மம்மி எங்கடா? மம்மி எங்க? ஆட்டோ ஏறியாச்சு. நாங்கள் இங்கேருந்து மச்சான் மோகனை போய் பிக்கப் பண்ணிக்கின்னு அங்கேருந்து ராமாபுரத்தில் போய் வெயிட் பண்ணால் அங்கே பஸ் வருமா. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்க போகிறாங்கன்னு தெரில. ஒரே பனியாக இருக்குது. ஸோ அதனால் போயிட்டுருக்கோம். இங்கே மோகனை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து ராமாபுரத்தில் தான் பிக்கப் பண்ணிட்டு பஸ் வருது. ஒரு பெரிய பஸ் புக் பண்ணியிருக்காங்க. ஒரு 40 பேர் வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களும் வந்தோடனே இங்கேருந்து எங்களை பிக்கப் பண்ணிக்க பஸ் வருது. எங்கே நம்ம மேடவாக்கத்துலேருந்து பஸ் வருது நினைக்கிறேன். பள்ளிக்கரணன் சைட்லேருந்து வருது. அங்கேருந்து அப்படியே தடா ஃபால்ஸ் போக வேண்டியது தான். அநேகமாக நாங்கள் தான் கடைசி பிக்கப்பாக இருக்கோம்னு நினைக்கிறேன் பஸ்ஸில். எங்கள் வீட்டிலேருந்து ராமாபுரம் ராமாபுரம் வந்திருக்கோம். எங்கள் பையனை ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே ராமாபுரத்தில் வெயிட் பண்ணுறோம். இங்கே பஸ் வருதான். பஸ் வந்தோடனே ஏறிப்போம். இங்கே இன்னொரு மெயின் ஆளுக்காக காத்துட்ருக்கோம். பொம்மி வராங்களாம். பரம் கிளம்பிட்டு இங்கே வந்து மேக்கப் பண்ணிக்கிறாங்க ஆட்டோவில் வச்சுக்கின்னு. இந்த மாதிரி மேக்கப் நடக்குது. முக்கியமாகும் ஸ்டார்டிங் அனுப்புறேன். டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன பேசு சொன்ன. பொம்மியும் வந்தாச்சு, எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ பஸ் வந்தோடனே ஏறி போக வேண்டியதுதான் தடா ஃபால்ஸ். வெயிட்டிங் ஃபார் த பஸ். பார்த்து நமக்கு ஸ்டெச்சு தான் முக்கியம். காலை விரிக்க தூக்க பரப்ப இதுக்கெல்லாம் வந்து இங்கே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதனால ஆனால் அது சமையல் ஆனால் ஸ்டெச்சு நல்லா இருக்கு. எனக்கு ட்ரௌசர் பார்த்தோன்னே ஒரு ஷார்ட்ஸ் தான் ஞாபகம் வருது. ஒரு ஷார்ட்ஸில் வந்து வியரிங் ட்ரௌசர் எக்ஸ்பெக்டேஷன் வந்து அஜித்தை காமிப்பாங்க. அந்த எனக்கென வேணும்னு சொல்லு அந்த பாட்டில் போட்டுன்னு வரல, அதை காமிப்பாங்க. பட் ரியாலிட்டி எப்படி இருக்கும்னா வடிவேலு போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ரெட் கலர் ட்ரௌசரு, அந்த மாதிரி தான் ரியாலிட்டி இருக்குன்னு நீங்கள் இதை பார்த்துட்டு அஜித்தா வடிவேலான்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. பஸ் வந்துடுச்சு. எல்லாம் பஸ்ஸை நோக்கி போயின்னு இருக்கோம். இந்த பஸ்ஸை பார்க்க வேண்டியது தான் பஸ்ஸு. ஏறியாச்சு பஸ்ஸு. ஃபஸ்ட்டு ஒரு பிரேக்கு, ஒரு ரெஸ்ட் ரூம் பிரேக் முடிஞ்சிச்சு. அப்படியே பிரேக் முடிஞ்சு எல்லாம் சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா போயிட்டு இருக்கு. யூடியூப்ல போடுவேன். ஃபர்ஸ்ட் பிரேக் முடிஞ்சு இதெல்லாம் பஸ்ல ஏறாச்சு. செம்ம ஃபன்னா போயிட்டு இருக்கு. எல்லாம் செம்ம டான்ஸ் எல்லாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஒய்ஃப் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் அவரோட பாஸோட ஹோட்டலு தடாவில் அவங்க தான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். நினைக்கிறார் பாருங்க, அதுதான் நம்ம ஆளு. விளாக் ஒரு ஹாய் சொல்லுங்க சக்தி.
இங்கே தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து தடா வாட்டர் ஃபால்ஸ் தான். இங்கேருந்து ஃபால்ஸ் போயிட்டு குளிக்க வேண்டியது தான். இங்கே பார்க் பண்ணிட்டு ஹோட்டல் வந்தாச்சு. இதுதான் அந்த ஹோட்டல். இங்கே ஒரு ஹாய் சொல்லுங்களேன். சொர்ணமுகி. இங்கே பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்கு. நீங்க ஒரு ஹாய் சொல்லுங்க. பிரேக்ஃபாஸ்ட் என்னப்பா திறந்து காட்டு. ஓ கிச்சடி சூப்பர். வடை, சட்னி, சாம்பார் சூப்பர். நான் ஃபர்ஸ்ட் டைமாக வரேன். சக்தி சொல்லினே இருப்பார் தடால எங்களுக்கு எங்கள் பாஸ்க்கு ஒரு ஹோட்டலுக்கு சொல்லிட்டு செம்ம பெருசாக இருக்குது, சூப்பராக கிராண்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது ஹோட்டல், சூப்பராக இருக்குது. இதுதான் சக்தி. நீங்கள் நிறைய விளாக்ல பார்த்துருப்பீங்க. அவரோட பாஸோட ஹோட்டல் தான் இது. சொர்ணமுகி ரெஸ்டாரண்ட். இங்கே 2 விளாகர் இருந்தால் இதான் பிரச்சனை. இந்த விளாகரை டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க. அங்கே நல்ல கேமரா வச்சுங்க. இவர் சேனல் வந்து சாம் வியூஸ். என் சேனல் சொல்லுங்க. பிரேக்ஃபாஸ்ட் என்ன டிஸ்டர்ப் பண்றது. டேய் ஹாய் சொல்லு. அப்படியே இவர் தான் செம்மையா விளாக் பண்ண, நம்ம செம்ம கம்பெனி தராரு. அப்படியே சொல்லிட்டுங்க என்ன பிரேக்ஃபாஸ்ட். கிச்சடி, கிச்சடிக்கு ஒரு தேங்காய் சட்னி, வடை. அப்படியே சாப்பிட்டு பார்த்தீங்களா? எல்லாம் அருமையான பிரேக்ஃபாஸ்ட், சூப்பர். தேங்க்யூ. திஸ் இஸ் மை பிரேக்ஃபாஸ்ட். கட்டு கட்டுறாங்க அவங்களாம். வெரி நைஸ் டு see. எல்லாம் சூப்பராக சாப்பிட்டாச்சு. இப்போ இங்கேருந்து தடாக போகிறோம். இங்கேருந்து இன்னும் 3/4 மணி நேரம் ஆகுமா. எல்லாம் இங்கேருந்து கிளம்பி ஃபால்ஸுக்கு போயிட்டு பண்ணுதான். லஞ்சு ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி கிளம்போறோம். எல்லாம் கிளம்போறோம். அம்மா ஃபன்னு பிரியாணி. எல்லாம் திருப்பியும் பஸ்ல ஏறிட்டோம். இப்ப இங்கேருந்து கிளம்பி தடா ஃபால்ஸ் தான் போக போறோம். என்ன படிக்கிற? ஸ்கூல் பேர் என்ன? வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷனா? சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? ரசமாமா. கிச்சடி தானே சாப்பிட்டீங்க? கிச்சடி தானே சார்? கிச்சடி 2 சாப்பிடலையா? இதுவும் பாரு. தடா ஃபால்ஸ் வந்தாச்சு. நான் என் பொண்ணும் மங்கி தேடி போகிறோம். மங்கி வந்து ஒரே அட்டகாசம் பண்ணுறதுக்கு நிற்க வச்ச பைக்கெல்லாம். அங்கே இருக்க ஃபாரஸ்ட் கார்டெலாம் சொல்கிறாங்க குரங்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன் நான் வரேன். அக்கா போகிறாங்க மங்கி. அங்கே ஃபோனை பிடிக்கணுமா நம்ம கையிலேருந்து? இங்கே பிக் மங்கி இருக்கும் அந்த பைக்கில். பிக் மங்கி நீ எங்கே போகிற? கச்சிட போகுது. அது மேலே அங்கே போரு கட்ட மேலே 2 மங்கி இருக்கு. 2 மங்கி
கச்சிட போகுது பிக்கி. பாருங்க ஒரு குட்டி மங்கி இருக்கு. குட்டி மங்கி வந்து டான்ஸ் ஆடுக்குது. இங்கே பெரிய மங்கி, இங்கே ஒரு பெரிய மங்கி. குட்டி மங்கி ஒரே விளாட்டு, ஒரு ஜாலியாக விளாடுது ஒரு குட்டி மங்கி. லாஸ்ட் டைம் நான் பைக்கில் வந்தேன், இப்போ ஃபுல்லாக மாறி இருக்கு. நான் பஸ்லேயும் சரியாக வேடிக்கை பார்க்க முடியல, பொண்ணு இருந்தனால. ரூட் எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை, வந்த மாதிரியே இல்லை, புதுசாக தான் இருக்குது. எல்லாம் இறங்கியாச்சு. மைக்கு போடலாம் டைம் இல்லை, அதான் அப்படியே பேசுகிறேன். இப்போ வந்து என்னென்னா, இங்கேருந்து நம்ம வந்து சில பேர் ட்ரெக்கிங் போக போகிறாங்க இந்த மெயின் வாட்டர் ஃபால்ஸுக்கு. சில பேர் இங்கேயே குளிக்க போகிறாங்க. என்ன பாப்பா, கொம்பு வேணுமா? இந்த ரோஷன் ரெபேக்கா இதை பாரு, ஷாரன் ஷெரின்னு வந்துட்டாங்க. இது ரோஷன் ரெபேக்கா. போ குச்சி பெரிய கொம்புறா. ஃபால்ஸ் செல்லும் வழி எல்லாம் அங்கே போயின்னு எக்கச்சக்க குரங்கு இருக்குங்க இங்கே. பனை மரம் இதான். இந்த மரம் பேர் பனை மரம். தொட்டு பாரு, பிக்காக இருக்குல்ல. தொடு, ஒன்றாவது ஒன்றாவது தொடு, தள்ளலாம் விட தொடு. அக்கா தொடுறா பாரு, நீ தொடு. அதுதான் தள்ளலாம் விடாதிரி. எவ்வளோ பெரிய மரம் இல்லை, பனை மரம். சூப்பராக இங்கே தண்ணிப்பா, கிறிஸ்டல் கிளியருங்க தண்ணி. அப்படியே கீழே இருக்குது, எல்லாமே தெரியுது. தண்ணி பாரு, இந்த குடிலாமா விக்கி? இங்கே பாரு, சூப்பராக இருக்குது தண்ணி, செமையாக இருக்குல்ல. குளிக்கலாமா, பாத் பண்ணலாமா? என் ஒய்ஃப் பாருங்க, அந்த காலத்துக்கு போயிட்டா. ஃபஸ்ட் டைம் தான், ஃபஸ்ட் டைம் இல்லை, செகண்ட் டைம். நான் ஞாபகமே இல்லை, நான் 2008 or 2009 வந்தேன். நீங்கள் என்ன மேலே எப்போ போகிறீங்க? மேலாம் போகல, உட்காந்துலாம். இங்கே சின்ன பிரிட்ஜு மாதிரி இருக்குது, சூப்பராக செம்மையாக இருக்குது. என்ன விக்கு இப்படி இருக்குது? இப்போ தண்ணி பார்த்து எவ்வளோ க்ளீனாக இருக்குது. மீன் பாரு, மீன் குரங்க வங்கி பார்த்து. அப்பா கைப்பிடி, அப்பா கை நடக்காத. என் பொண்ணு தீர்வு நடக்கிறான். சுபா எவ்வளோ க்ளீனாக இருக்குப்பா தண்ணி, கிறிஸ்டல் கிளியராக இருக்குமா, செம்மையாக இருக்குது. வாவ்.